Hi guys, welcome back to Adiradu channel. So இது வந்து நம்மளோட லாஸ்ட் ஃபைனல் ரெசார்ட்டு. ஸோ கொடைக்கானல் டைரிஸோட லாஸ்ட் டே நாங்கள் எங்கே இருந்தோன்ட்டு. ஸோ நாங்கள் இருந்தோட ரெசார்ட் பேர் தான் லே போஷே. இது வந்து கிளப் மஹேந்திராவோட ரெசார்ட். நாங்கள் ஆல்ரெடி கிளப் மஹேந்திரா பாண்டிச்சேரி போயிருக்கோம், கூர்க் போயிருக்கோம். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எங்களுக்கு இது நாங்கள் பார்த்து தான் இது புக் பண்ணோமே. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஆம்பியன்ஸு, வெல்கம் ட்ரிங்க்ஸு, நாங்கள் அந்த டைம் செக்இன்க்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி போயிட்டோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் கொடைக்கானல் போன டைம் பார்த்தா நல்ல மான்சூனு, ஃபுல்லு ரெயினு, மிஸ்ட்டு, கிளைமேட்டே ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லி நாங்கள் அப்படியே பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் ரூம் ரெடி ஆகிற வரைக்கும். இங்கே பாருங்களேன், ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ரொம்ப வியூமே சான்ஸே இல்லை. நாங்கள் இருந்த 3 டேஸில் இதுதான் எங்களோட ஃபேவரெட் ரெசார்ட்டு. ஸோ லே பாஷே இது வந்து டவுன்லேயே இருக்குது. ஸோ நம்மளுக்கு மீன்ஸ் மெயின் ஏரியாலே அந்த லேக் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ இதுதான் எங்களுக்கு கொடுத்துருக்க ரூமே ரொம்ப கோசியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், அந்த நல்லா ஒரு குவீன் சைஸ் பெட்டு, இதுவுமே பெட்டாக மாறும் அந்த சோஃபாவுமே. இங்கே பாருங்களேன், இந்த பர்டிகுலராக இந்த சின்ன பிளேஸ் வந்து வியூவிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. என் பொண்ணு அந்த இடத்துலேருந்து வரவே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா பர்டிகுலராக அந்த பிளேஸை. ரூம் நல்லா இருந்துச்சு. அவங்களே வந்துட்டு இதுவும் வச்சுருந்தாங்க, ஹீட்டர் வச்சுருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இது என்னது, இங்கே பாருங்களேன், இந்த சோஃபாவுமே இது பெட்டு கம் சோஃபா. ஸோ இங்கேயுமே ஒரு பீப்புள் அக்கமடேட் ஆகலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஃபர்னிச்சர் எல்லாமே. அதுக்கப்புறமா இவங்களுக்கு ப்ளே ஏரியான்னு செப்பரேட்டாக வேறு இருந்துச்சு கிட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் சரி பார்க்கலான்னு சொல்லி அப்படியே போனோம். அதான் சொன்னேன் இல்லையா, ஃபுல் ரெயினில் வேறு ரேஞ்சில் இருந்துச்சு இந்த ரெசார்ட் பார்க்குறதுக்கும். மிஸ்ட்டு முன்னாடி இருக்கிறவங்க கூட தெரியல. இங்கே பாருங்களேன் நீங்கள் வியூவு. ஒரு ஹில் டவுன் மாதிரி இருந்துச்சு. ஹில் அப்பில் கொஞ்சம் ஹோட்டல், கொஞ்சம் ரூம்ஸு, ஹில் டவுனில் கொஞ்சம், அப்படி வியூமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் போன டைமுக்கு நிறைய மழை. ஸோ எங்களால் வெளியே அவ்வளோவா போக முடியல. சரி இங்கேயே பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கேயே ரூமுள்ளே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருந்துச்சு அங்கே. சரி இவ்வளோ கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கேருந்து இங்கே பாருங்களேன், ட்ரீ, அந்த அட்மாஸ்ஃபியர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. நிறைய கிட்ஸ் நல்ல ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணியிருக்காங்க. பெரியவங்களுக்குமே நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எல்லாமே இதெல்லாம் பே பண்ண தேவையில்லை, இதெல்லாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். மேடம் பெயிண்ட் பண்ணி அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களுமே அந்த கிளைமேட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸு, வீடியோஸு எல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு சரி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு, ரூம் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனோம் ரிட்டர்னு. ஆனால் காய்ஸ், அங்கே இருந்த வரைக்கும் ரூம் ஆகட்டும், கிளைமேட் ஆகட்டும், எக்ஸாக்டாக எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னா அதை ஃபீல் பண்ண தான் முடியுமே தவிர நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ரொம்ப லைவ்லியாக, லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் போகிறவங்க மஸ்ட் ட்ரையில் ரெசார்ட்டில் இதுவும் போட்டுக்கலாம். ஏன்னா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு ஸ்டேவுமே. அந்த ஒரு அட்மாஸ்ஃபியரே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. நாங்கள் இவங்கக்கிட்டே வந்து நைட்டு டின்னர் பஃபெட் எடுத்திருந்தோம். ஏன்னா எங்களுக்கு எப்போவுமே கிளப் மஹேந்திராவோட ஃபுட்டு தெரியும். ஃபுட்டு பஃபெட்டில் அவங்கள அடிச்சிக்க ஆள் இல்லை, ரொம்ப சூப்பராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனாலே நாங்கள் டின்னர் பஃபெட் இவங்கக்கிட்ட எடுத்திருந்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரியே அவங்க சான்ஸே இல்லை. எல்லா ஐட்டமும், எல்லா ஃபுட்ஸும் அவ்வளோ ப்ராப்பராக, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுட்டுக்காகவே இந்த பிளேஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம். நிறைய லைவ் கவுண்டர்ஸ், நிறைய டெசர்ட்ஸ், நிறைய சாலட்ஸு, கண்ணு பத்தாது நம்மளுக்கு பார்க்கறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. வெளியே அந்த கிளைமேட்டுக்கும் ஹாட் இந்த ஃபுட்டுக்கும் சான்ஸே இல்லை கைஸ்.
அதுவும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. கிட்ஸ் வச்சுருந்தோன்னா ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, மீன்ஸ் ஏதாவது ஸ்பைஸ் கம்மி பண்ணணுமா, அப்படியெல்லாம் வந்து கேட்டுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம ஸ்பைஸ்க்கு அக்கமடேட் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. கிட்ஸ்க்குமே அந்த போகிற எல்டர்லி பீப்புளுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், நாங்கள் பே பண்ண அமௌண்ட்டுக்கு வர்த்துன்னு தான் சொல்லுவேன். இதுதான் நைட் வியூ ஆஃப் த ரெசார்ட்டு. சாப்பிட்டு ஃபுல்லாக அப்படியே போய் கிளைமேட்டுக்கும் அதுக்கும் எங்களால் வெளியே இருக்க முடியல. சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் படுத்துடலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட் டே எங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. எந்திரிக்கவே முடியல கைஸ், ஃபுல்லு மிஸ்டில். நல்லா என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலி இந்த பிளேஸை. பாருங்களேன், எங்கேயோ இருக்க மாதிரி இருக்குல்ல. இது ஒரு கொடைக்கானலில் நம்ம இந்தியன் பிளேஸ்னால் நம்மளால் நம்ப முடியுதா? எவ்வளோ ஃபாக் கைஸ். நாங்கள் போனது டிசம்பரில் போயிருந்தோம். ஸோ எக்ஸாக்ட் சீசனுன்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷனோட ஃபுல் பியூட்டி பார்க்கணுன்னா அதோட மோஸ்ட் சீசனிங் டைமில் போனால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. எனக்கு சம்மர் கொடைக்கானல் போகிறதோட வின்டர் போனதில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுமே இவங்கள அடிச்சிக்க ஆள் இல்லை ஃபுட்டில் மட்டும். நீங்களுமே எப்பயாவது எந்த ரெசார்ட் ட்ரை பண்ணிங்கனாலுமே அதில் மட்டும் கிளப் மஹேந்திராவோட பேர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு கண்ணை மூடிட்டு கோ ஃபார் இட் காய்ஸ். இட் வில் பி வெரி ஒர்த் ஆஃப் இட், எஸ்பெஷலி இன் ஃபுட் வைஸ். மேகி கூட வச்சுருந்தாங்க கைஸ், ஓட்ஸு மேகி. மீன்ஸ் சவுத் இண்டியனு, நார்த் இண்டியனு, இன்டர்நேஷ்னல் குசினில் கூட எதுவுமே மிஸ் பண்ணாத அளவு தோக்லா எல்லா பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ எல்லா ஐட்டமும் இருந்துச்சு பஃபெட்டில். நாங்கள் அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு ஸ்லோவாக கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல்லேருந்து பெங்களூர் வர டைம் ஆயிடுச்சு. ஸோ இதான் எங்கள் லாஸ்ட். ஸோ நாங்கள் மறுபடியும் நிறைய பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதில் ரெசார்ட்ஸு வீடியோஸு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ப்ளீஸ் எங்களுக்கு டூ ஃபாலோ அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அஸ் ஃபார் மோர் வீடியோஸ். இதில் கொஞ்சம் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஸோ see you until next time guys. Bye.